வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கு நாம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்ப்போம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த திட்டத்தில் என்ன அம்சங்கள் இருக்கிறது, என்னென்ன தகுதி வரம்பு இருக்கிறது, யாரெல்லாம் இந்த திட்டத்தை துவங்க முடியும், இந்த திட்டத்தில் காலாண்டு மற்றும் முழுவாண்டு வட்டி எவ்வளோ வரும், இந்த திட்டத்தில் 5 ஆண்டு காலகட்டங்களுக்கு எவ்வளவு தொகை வரும், முன்கூட்டி இந்த திட்டத்தை விட்டு வெளியேற முடியுமா, அப்படி வெளியேறினால் என்ன பாதிப்பு வரும், இந்த திட்டத்தில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன, இந்த திட்டத்தில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஒரு ஓய்வூதிய பயன் திட்டமாகும். அரசு ஆதரவு பெற்ற திட்டமாகும். இந்த திட்டம் மூத்த குடிமகனுக்கு ஆபத்தில்லா முதலீட்டை வழங்குகிறது. 60 வயதிற்கு மேற்பட்ட தனிநபர்கள் இந்த கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது பார்ப்போம். இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் அண்ட் 100% சேஃப்டி. இது பார்த்திங்கன்னா அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும் மற்றும் பார்த்திங்கன்னா 100% பாதுகாப்பான திட்டமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொவைட் அஷ்யூர்ட் ரிட்டர்ன். ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது 3 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக வந்து உங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் உட்காந்துரும். இது உறுதியான வருமானம் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க ஆதரப்பட்ட திட்டம் என்பதால் இந்த கேபிட்டல் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. உங்களோட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பாதுகாக்கப்படுகிறது. இந்த ஸ்கீமில் லாக்இன் பீரியட்னு பார்த்திங்கன்னா 5 வருட காலகட்டங்கள். மூத்த குடிமக்கள் வந்து அடுத்த 5 வருட காலகட்டங்களுக்கு பிறகு நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறோம், நீடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு விரும்பினாங்கன்னா ஒரு 3 வருட காலகட்டங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து நீடிக்க முடியும். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபராக தொடங்கலாம் அல்லது ஜாயிண்ட் வித் ஸ்பவுஸ், அதாவது தன்னுடைய மனைவி அல்லது கணவனுடன் சேர்ந்தும் தொடங்கலாம். ஒருவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கும் தொடங்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா மேலே மிகையாகக்கூடாது. இந்த ஸ்கீமில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1000 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1000 மடங்கில் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சீலிங் லிமிட் பார்த்திங்கன்னா ₹15 lakhs, ரூபாய் 15 லட்ச ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. மறக்காமல் நாமினி நேமை வந்து குறிப்பிட்டுருங்க. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் ஆண்டு வட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 7.4% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த மூத்த குடிமக்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதான் கிரெடிட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி மாதத்துடைய முதல் ஒர்க்கிங் டே அன்றைக்கி இந்த மூத்த குடிமக்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரூபாய் 1,50,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா வருமான வரி விலக்கு பெறலாம். செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. இந்த பட்சத்தில் பார்க்கும்போது மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் இணையும் போது 1,50,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வருமான வரி விலக்கு பெற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் யாரெல்லாம் இணைய முடியுன்றதை பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர் வந்து தாராளமாக இந்த திட்டத்தில் வந்து இணையலாம். ஒரு நபர் வந்து ஒரு நிறுவனத்திலிருந்து ரிட்டையர் ஆகி வெளியே வராரு வச்சுங்க, ஓய்வூதியம் பெற்று வெளியே வராரு, அல்லது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீமில் வெளியே வராரு, அதாவது விருப்பத்தின் பேரில் வந்து அவர் வெளியே வராருன்னா அவரும் இந்த திட்டத்தில் வந்து இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த நபர் பார்த்திங்கன்னா 55 வயது நிரம்பி இருக்கணும், அதே நேரத்தில் 60 வயசு மிகையாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட நபர் தான் வந்து திட்டத்தில் இணைய முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீமில் வெளியே வர வச்சிங்களேன், அவர் இந்த 1 மாத காலகட்டத்துக்குள்ளே அந்த திட்டத்தை வந்து அவர் வந்து தொடங்கணும். அதுக்கு வந்து அந்த எம்ப்ளாயருடைய சர்டிஃபிகேட்டு வேலிட் ப்ரூஃப் இருந்தால் தான் இதில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. அந்த நபர் வந்து இப்போ வாலண்டரி ஸ்கீமில் வந்து வெளியே வராரு வச்சிங்களேன், ஒரு 12 லட்ச ரூபா கொண்டு வராரு வச்சிங்கன்னா இவர் வந்து அந்த 15 லட்சத்தை போட முடியாது. அதாவது சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, 15 லட்ச ரூபா போட முடியாது. இந்த 12 லட்சம் தான் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்சனல், அதாவது பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர், அவங்க பார்த்திங்கன்னா சீரமைக்கப்பட்டுள்ள புதிய விதியின் படி பார்க்கும்போது அவங்க 50 வயதானாலே பார்த்திங்கன்னா இந்த கணக்கை தொடங்கலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை வந்து எங்கெங்கெல்லாம் துவங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சஸ், அதாவது தபால் அலுவலக கிளைகளை வந்து நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கிளையில் வந்து நீங்கள் துவங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆத்தரைஸ்டு பேங்க்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதேமாதிரி சில வங்கிகளையும் கூட இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை வந்து நம்ம துவங்கலாம். இந்த திட்டத்தில் இணைவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி பில் சொல்லக்கூடிய டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இதில் வந்து 3 மாதத்துக்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அது போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தேவை இந்த திட்டத்தில் இணைவதற்கு. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/10/2019 31/12/2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 8.6% இருந்தது. அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா 1/4/2020 இன்னி வரைக்கும் பார்க்கும்போது அது 7.4% இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 1.2% குறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேஷ்.
இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்செப்ட் பண்ணுறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா செக்காகவோ பேங்க் செக்காவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டோ கொடுக்கும் பட்சத்தில் அந்த நபர் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்க முடியும். அப்படி தொடங்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை அவர் போஸ்ட் ஆஃபீஸில் துவங்கினாருன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கணும், பேங்க்கில் துவங்கினாருன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன்லாம் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் ஆகும். ஒருவர் வந்து இந்த திட்டத்தில் வந்து 1 லட்ச ரூபா போட்டு தொடங்கும் பட்சத்தில் அவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது அவருக்கு 1850 ரூபா கிடைக்கும். வருட அடிப்பில் பார்க்கும்போது அவருக்கு 7400 ரூபா கிடைக்கும். இன்னொரு நபர் வந்து திட்டத்தில் வந்து 5 லட்ச ரூபா போட்டு தொடங்கும் பட்சத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 3 மாத அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு 9250 ரூபா கிடைக்கும். வருட அடிப்பில் பார்க்கும்போது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 37,000 ரூபா கிடைக்கும். இன்னொரு நபர் 10 லட்ச ரூபா போட்டு இந்த திட்டத்தில் வந்து இணையும் போது அவருக்கு 18,500 ரூபா வந்து குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 74,000 ரூபா கிடைக்கும். இன்னொரு நபர் வந்து 15 லட்ச ரூபா போட்டு இந்த திட்டத்தில் வந்து இணையும் பட்சத்தில் தொடங்கும் பட்சத்தில் இவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 27,750 ரூபா கிடைக்கும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது வருடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு 1,11,000 கிடைக்கும். ஒரு சிறிய வேண்டுகோள் வியூவர்ஸ்க்கு, உங்களுக்கு எந்த பிரிவில் எந்த தலைப்பில் வந்து வீடியோக்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வியூஸை வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். இந்த அட்டவணை கொஞ்சம் பாருங்கள். ஒரு நபர் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அவர் 5 வருட காலகட்டங்களுக்கு வட்டியுடன் மொத்த தொகை எவ்வளோ வருன்றதை பற்றி ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கு. அதில் பார்க்கும்போது 1 லட்ச ரூபா ஒரு நபர் இதில் வந்து டெபாசிட் பண்ணும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா 5 வருட வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 37,000 ரூபா கிடைக்கும். அது டோட்டல் வேல்யூ வட்டி ப்ளஸ் அந்த கேபிட்டல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1,37,000 ரூபா கிடைக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு நபர் வந்து 5 லட்ச ரூபா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பார்க்கும்போது அவருக்கு மொத்த வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு காலகட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபா கிடைக்கும். டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 6,85,000 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நபர் வந்து 15 லட்ச ரூபா வந்து இந்த ஹையஸ்ட் இந்த சீலிங் லிமிட் பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த 15 லட்ச ரூபா வந்து ஒரு நபர் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு மொத்த வட்டி பார்த்திங்கன்னா 5,55,000 ரூபா கிடைக்கும். டோட்டல் வேல்யூன்னு பார்க்கும்போது 20,55,000 ரூபா கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் SCSS அக்கௌண்ட், முன்கூட்டியே கணக்கை முடித்தல். அதனால் என்னென்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வருட காலகட்டத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த கணக்கை வந்து முடிக்க முடியாது. ஆனால் 1 வருஷத்துக்கு பிறகு, ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கணக்கை வந்து நீங்கள் முடிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா 1.5% பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. டெபாசிட் தொகையிலேருந்து இந்த பெர்சன்டேஜை கழித்து உங்களுக்கு மீதி கொடுத்துருவாங்க. 2 வருட காலகட்டங்களுக்கு பிறகு, ஆனால் 3 வருட காலகட்டங்களுக்கு முன்பாக இந்த கணக்கை வந்து முடிக்கணும்னு அவர் நினச்சாருன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 1% பெனால்ட்டி போடுவாங்க. டெபாசிட் தொகையிலேருந்து 1% கழித்து மீதி பணத்தை அவர் கொடுத்துருவாங்க. ஒருவேளை டெபாசிட் தவறும் பட்சத்தில் அந்த கணக்கை வந்து முன்கூட்டியே முடிக்க முடியும். அப்படி முன்கூட்டியே முடிக்கும் பட்சத்தில் வந்து எந்த விதமான சார்ஜஸும் அவங்க போட மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் அண்டு கேன்சலேஷன் ஆஃப் நாமினேஷன். நாமினேஷனை வந்து மாற்ற முடியுமா, நாமினேஷன் வந்து ரத்து செய்ய முடியுமா பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். எந்த விதமான கட்டணங்களும் அதுக்கு வசூலிக்கப்பட மாட்டாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் சன் ஆர் டாட்டர். அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இந்த காம்பினேஷனில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடலாம். பட் இன்னொரு சந்தேகம் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் சன் ஆர் டாட்டர் கூட இருக்க முடியுமா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. அதுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து இடம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் வந்து ஏதாவது அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவும் கிடையாது. தேர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 6 days அண்ட் above வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த கணக்கை வந்து துவங்க முடியும். அதே மாதிரி 70 வயசு 80 வயசில் கூட இந்த கணக்கை தொடங்கலாம். தேர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் தி SCSS அக்கௌண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கும், பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸும் மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக மாற்றலாம். ஹேசல் ஃப்ரீ, சிரமமின்றி ஈஸியாக மாற்ற முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு 5 வருஷம் காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து நம்ம 3 வருஷம் காலகட்டத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டை அதுக்கு இடையில் வந்து நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. 5 வருட காலகட்டத்தில் முடிந்த பிறகு அடுத்த 3 வருஷ காலகட்டத்துக்கு நம்ம தொடரும் பட்சத்தில் 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு நினச்சா க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு எந்த பெனால்ட்டி போட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி உண்டு. இதில் இன்னொரு தகவல் இருக்குது. ஒரு நபர் வந்து 5 வருட காலகட்டங்களுக்கு அப்புறம் நான் 3 வருஷம் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாருன்னா 4 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸிலோ அல்லது எந்த பேங்க்லையோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரோ அதுக்கு முன்னாடி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 3 வருஷ காலகட்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது முக்கியமான ஒரு தகவல் இது. அடுத்து இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது பார்ப்போம். முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். இது அரசாங்க ஆதரவு பெற்ற திட்டமாகும். பாதுகாப்பு வந்து முழுமையாக இருக்குது. உங்களுக்கு போட்ட முதலீடு வந்து முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. அடுத்த இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.4%. இது செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.6% கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7.4% கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமான வரி விலக்கு பெற முடியும். செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி. இதில் ஒரு மேஜர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் செக்ஷன் 80 டிடிபி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மூத்த குடிமகன் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுறாரு. அவர் பேங்க்கில் போட்டுக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கலாம், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் போட்டுக்கலாம். அந்த ஆல் டுகெதராக பார்க்கும்போது அவர் 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா வட்டி சலுகை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது மூலமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 50,000க்குள்ளே இருக்கும் பட்சத்தில், வேறு எந்த விதமான ஒரு வருமானம் இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும், ஃபார்ம் 15H வந்து அந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். சைன் பண்ணி சப்மிட் பண்ணால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லேயும் கொடுத்தீங்கன்னா அவருக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் பீரியட். இந்த லாக்கிங் பீரியட் பார்க்கும்போது மூத்த குடிமக்கள் சேமிடத்தில் பார்க்கும்போது 5 வருஷம் தான். அந்த சீனியர் சிட்டிசன் வந்து விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ஆப்ஷன் தான் அது. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்க்கும்போது லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா 15 வருஷ காலகட்டங்கள். அப்படி பார்க்கும்போது லாக்கிங் பீரியடில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் இஸ் பெஸ்ட். அடுத்து மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து அவர் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அந்த பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தாலோ அப்படியே விட்டுட்டார் வச்சிங்களேன், அவருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% தான் கிடைக்கும். அதனால் வந்து மெச்சூரிட்டி பீரியட் நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் அந்த பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பணம் பிளாக் ஆகிடுது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாலும் கம்மியாக கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதில் லோன் அகேன்ஸ்ட் SCSS அதில் பார்த்திங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் லோன் எடுத்து அது மூலிமா அவங்க வந்து சில தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கீமில் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை, லோனுன்ற பேச்சுக்கு இடம் இல்லாதனால இந்த ஸ்கீமில் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அடுத்தது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இதில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.4%. இது வந்து விலைவாசி உயர்வை எதிர்த்து போராட முடியுமான்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பண்ணுறங்க, அடிஷ்னலாக வேறு எங்கேயாவது இந்த பேங்க் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்கம்மை இன்ஃப்ளேஷன் ஈஸியாக நம்ம பீட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்ற நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.